வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான வடகறி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 100 கடலைப்பருப்பு, இதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் போல் புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, 3 ஸ்பூன் போல் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 வரமிளகாய், அரை ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, தாளிக்க 1 இலை, கொஞ்சம் போல் கல்பாசிப்பூ, அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துட்டு வரமிளகாய், சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை உருண்டை பிடிச்சிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க தேங்காவை ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். தாளிக்க வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டுறலாம். தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே அந்த பருப்பு வேக வச்சதில் வேற உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுறலாம். 2.5 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவு பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சேர்த்துடலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட வேக வச்சு எடுத்து வச்சிருக்க வடகறியை உதுத்துட்டு சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் இது இந்த அளவில் திக்காக இருக்கும்போதே சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதே இட்லி, தோசை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லிக்விடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இட்லிக்கு தான் இன்றைக்கி இந்த வடகறி எடுத்துக்க போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். வடகறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.